ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் 2.2 சேனல். கடைசி பாட்டில் எல்லாரும் கல்யாணத்துக்காக கிளம்பி ட்ரெயினில் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி அவள் ஹேண்ட் பேக்கை கீழே தெரியாமல் போட்டுருவா. அதுல இருந்து வளையல்ஸ் பேங்கிள்ஸ் அப்படி கீழே விழுந்துரும். அதை பார்த்தா ஹீரோவோட அம்மா பார்த்து பயப்படுறாங்க. என்ன இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேனே, அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி அவங்க சத்தம் போடுறாங்க. சாரி ஆண்டி, இது வந்து பேக்ல இருக்க வேண்டியது, நான் தெரியாம எடுத்துட்டு வந்துடும் போல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? ஹீரோவோட அம்மா என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. இங்கே ஊருக்குள்ள புதுசா கல்யாணம் ஆகி ஒரு ஜோடியை மிருகம் அப்படியே ஏதோ ஒன்று துரத்துது. அதான் பிரம்ம ராட்சசன் அவங்கள அப்படியே துரத்துது. இவங்களும் கமலாபுரம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, வா போலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு இவனும் வரான். பின்னாடியே அந்த மிருகம் துரத்துது. அவன் மேல அந்த நிழல் மாதிரி படுது. பார்த்து பயந்துடுறா. பயப்படாதோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு பார்த்தா அது முட்டு சந்து மாதிரி இருக்கு. அதை பார்த்து அவ என்ன வழி வந்துடும், ஊர் வந்துடும் சொன்ன, என்ன முட்டு சந்தா இருக்கு அப்படின்ற மாதிரி அவ கேட்கிறா. வா இந்த சைடு ஒரு குறுக்கு வழி இருக்கு, நான் அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த புது மாப்பிள்ளையும் அந்த பொண்ணை அப்படியே இந்த சைடு கூட்டிட்டு போறான். மிருகம் பின்னாடியே துரத்துது. இவன் வந்துட்டு அந்த பொண்ணை அப்படியே துரத்துறான். அந்த மனுஷன் மிருகம் மாதிரி இருக்கான்ல, அவன் வந்து இந்த பொண்ணை துரத்துறான். இவ்வளோ பயந்து ஓடுறா. அவ தலையில இருக்க அந்த நெத்திச்சுட்டி மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை பிடிச்சி இழுத்து கீழே தூக்கி போட்டுறான். அவ எப்படி பண்ணா, ஒவ்வொன்னா தூக்கி போட்டால அதே மாதிரி இந்த மனுஷன் மிருகமும் அதே மாதிரி பண்ணுது. இவ துணியை பிடிச்சும் இழுக்குது. அவனும் இவளை அப்படியே காப்பாத்த வரலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல வருவான் பாருங்க. அவனை பிடிச்சி ஒரே தள்ளிடுறான். அவன் போய் தூக்கி விழுந்து மண்டையில அடிபட்டுருது. அவனை போய் காப்பாத்தலாமே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ போறா. இவளை பிடிச்சி தடுத்து கழுத்தை பிடிச்சி அப்படியே திருகுது. இவளா மயக்கம் போட்டு இந்த சைடு இவ விழுந்துடுறான், அந்த சைடு அவன் செத்து போயிடுறான். இங்க மாப்பிள்ளோட அப்பா ட்ரெயின்ல பிரம்ம ராட்சசனை பத்தி சொல்லிட்டே வராரு. பிரம்ம ராட்சசன் சும்மா கிடையாது, அவனோட சக்தி எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. செத்தவங்களை கூட அவன் உயிர் கொடுப்பான் அப்படின்னு அவர் அங்க அந்த சைடு சொல்றாரு. அதே மாதிரி இங்க நடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொன்னால, அதே மாதிரி அவ செத்து போயிட்டா. இவளுக்கு அதே மாதிரி உயிர் கொடுக்குறான். என்ன ஒரு வித்தியாசம், அவன் நார்மலாவே இல்ல. பிரம்ம ராட்சசன் அவளுக்குள்ள அவன் உடம்புக்குள்ள வந்த மாதிரி ஒரு மாதிரி வினோதமா நடந்துக்க ஆரம்பிக்கிறா. இவர் படிக்க இந்த சைடு கதையா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினி பக்கத்துல வந்துட்டு இதே மாதிரிதான் ஒண்ணு அப்படியே வந்து பக்கத்துல வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அவ கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோவோட தங்கச்சி அப்படியே பார்த்து பயப்படுறா. பார்த்தா அவ காலடி ரத்தமா இருக்கு. அப்படியே ஆணு கத்திடுறா. இந்த சைடு அதை பார்த்த ஹீரோயினி திரும்பி பார்த்து ஆணு கத்திடுறா. என்னடான்னு பார்த்தா ஹீரோ பண்ண வேலை ஹெச்எப்ப கையில வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். இவ்வளோ டேய் சும்மாவே இருக்க மாட்டியாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே துரத்துறா. ரெண்டு பேரும் அப்படியே கீழே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி அப்படியே கீழே வந்து கடையில வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. காசு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்ல, இவன் அப்படியே காசு கொடுக்குறான். கடைக்காரரோ 2 ரூபாய் சில்லற இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அதுக்கு அவனா உனக்கு 2 ரூபானா அவ்வளோ சாதாரணமா போச்சா, சாக்லேட் வாங்கலாம், நியூஸ் பேப்பர் வாங்கலாம், என்னென்ன வாங்கலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் இந்த சைடு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ட்ரெயின் அந்த பக்கம் பாட்டு போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பாக்குறாங்க, ட்ரெயின் போகுது, நில்லு ட்ரெயின் நில்லு அப்படின்னு இவன் இந்த சைடு கத்துறா. ஹீரோ வந்துட்டு, ட்ரெயின் என்ன உன் சொந்தக்காரரா, நில்லுன்னு சொன்னா உடனே நிக்கிறதுக்கு, அதான் போகுதுன்னு தெரியுதுல, அமைதியா நில்லு, என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த சைடு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒருத்தரோ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோவோ ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு இங்க பக்கத்துல வெளியில டாக்ஸி இருக்கு, அதை புடிச்சு போனீங்கன்னா சீக்கிரமா போயிடலாம், எந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கமலாபுரம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் இந்த சைடு பயப்படுறான். பார்த்து ஜாக்கிரதையா போங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு ஹீரோவோ, இவ பக்கத்துல இருக்க வரைக்கும் நான் எப்படி பாதுகாப்பா போக முடியும் அப்படின்ற மாதிரி இவ சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினியும் சரி வா டைம் ஆச்சு, நம்ம டாக்ஸி பிடிச்சி சீக்கிரமா ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த சைடு 2 பேரும் வெளியில வராங்க. இங்கே கிராமத்துல அப்படியே ஒரு லேடி வந்து ஜமீன்தார் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஊரெல்லாம் கொஞ்சம் நல்லாயிட்டே வந்தது, இப்போ ஒவ்வொருத்தரா சாக ஆரம்பிக்கிறாங்க. இங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நாங்க இந்த கிராமத்தை விட்டு போகாம இருக்கோம். ஏன் சின்ன தப்பு ஏதாவது நடந்தாலும் சர்வ நாசமாயிரும். இந்த கிராமத்தை விட்டு போறமோ இந்த சாபமும் எங்களை விட்டு போகவே போகாது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். சின்ன ஒரு விஷயம் நடக்காம இருந்தது, இப்ப ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் ஒவ்வொன்னா பார்த்து பயப்பட வேண்டியதா இருக்கு. எல்லாமே சர்வ நாசம் ஆயிரும் அப்படின்ற மாதிரியே இந்த சைடு இவங்க அப்படியே கத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஜமீன்தாரும் செம்ம டென்ஷன் ஆகி, முதல்ல இந்த அம்மா வெளியில கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இங்க ஹீரோவும் ஹீரோயினியும் அப்படியே வெளியில வந்து நிக்கிறாங்க. ஷாமும் பொண்டாட்டியும் அப்படியே இருக்காங்க. என்ன நீங்களும் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்க, இல்ல நாங்க கொஞ்சம் பிரைவசியா போகணும்னு நினைச்சோம், அதனாலதான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் சேர்ந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சி கமலாபுரம் போறாங்க. இங்க எல்லாரும் அப்படியே ஊர்ல இருந்து வந்து இறங்கிட்டாங்க. பார்த்தா ஹீரோவோ ஹீரோயினி மத்த யாரையுமே காணோம். பார்த்துட்டு ஃபோன் பண்ணி என்ன யாரையுமே காணோம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. அண்ணங்காரனும் ஃபோன் பண்றா. பார்த்தா டாக்ஸில வந்துட்டு இருக்கோம், காலையிலக்குள்ள நாங்க வந்துருவோம், ஷாமு எங்க கூட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் சொல்லிடுறான், காலையிலக்குள்ள வந்துருவோம், நம்ம பயப்பட வேண்டாமா அப்படின்ற மாதிரி அண்ணங்கார சொல்றான். சரி வாங்க வீட்டுக்கு போல அப்படின்ற மாதிரி இந்த சைடு கிளம்புறாங்க. இந்த சைடு கமலாபுரம் வந்துருச்சு. ஹீரோ வந்துட்டு இந்த சைடு தான் கமலாபுரத்துக்கு போறணும், டிரைவர் நீங்கன்னு அந்த சைடு நேரா போறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிற. ஹீரோ கேட்க, அதுக்கு டிரைவரோ, இல்லப்பா கமலாபுரம் போறது எனக்கு ஆபத்தா இருக்கும், நான் போக விரும்பல, அங்க பிரம்ம ராட்சசன் இருப்பான், அதனாலே நாங்க சுத்தி தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கு ஹீரோவோ, அப்படியா கன்ஃபார்மா தான் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கிறான். ஆமாப்பா நாங்க போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி டிரைவர் சொல்ல, சரி போதும் அப்படின்னா இந்தாங்க காசு வச்சுக்கோங்க, நாங்க இறங்கி இப்படியே நடந்து போயிடறோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். டிரைவரோ, நடந்து போறது ஆபத்துப்பா, இந்தாங்க இந்த தாமரை பூ வச்சுக்கோங்க, இது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு ஹீரோவோ இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு போறாங்க. ஹீரோயினி கிட்ட ஹீரோயினி அந்த பூவை வாங்கிட்டு குடுங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே 4 பேர் நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினியும் அப்படியே முன்னாடி வந்துடுறாங்க வேகமா. பின்னாடி ஷாமும் பொண்டாட்டியும் மெதுவா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினால ரொம்ப தூரம் நடக்க முடியல. ஒரு இடத்துல வந்து அப்படியே கால் வலிக்குதுன்னு உட்காந்துக்கிறா. திரும்பி பார்த்தா ஷாமும் பொண்டாட்டியும் காணோம். என்ன பின்னாடி தானே வந்தாங்க, ஆளை காணுமே அப்படின்ற மாதிரி அவ ஒரு மாதிரி பதட்டப்படுறா. அதுக்கு ஹீரோவும் அவங்க இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவங்க, சும்மா கொஞ்சம் ஜாலியா ரொமான்ஸா மெதுவா நடந்து வந்துட்டு வரட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல பரவாயில்ல நீ ஃபோன் பண்ணு அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இவங்க 2 பேரும் ஷாமும் இந்த ஒய்ஃபும் அப்படியே ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போயிடுறாங்க. பார்த்தா யாருமே இல்ல. யாராவது இருக்கீங்களா, இது பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கு, நம்ம தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்கும், வா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். கூப்பிட்டு பாக்குறா, யாருமே இல்ல. கரெக்டா சரி போலாம் சொல்லிட்டு திரும்பும்போது யாரோ வந்து நிக்கிறாங்க. அந்த வீட்டு ஓனர் வந்து நிக்கிறாரு. என்னாச்சு, என்னப்பா என் வீட்டுக்குள்ள அது சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வீட்டோட ஓனர் கேட்க, அதுக்கு இல்ல நாங்க வந்தோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதான் நைட்டு தங்கிட்டு காலையில போலாமா, அதுக்கு தான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு. இது ஒன்றும் சத்திரம் கிடையாதுப்பா, நீங்க கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி வா போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் அப்படியே திரும்பி போகும்போது சரி ஒரு நிமிஷம் இருங்க, சரி இங்கே நைட்டு தங்கிக்கங்க, மேல ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எதாவது ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த சைடு ரெடி பண்றதுக்கு போயிடுறான். இங்க ஹீரோயினும் அவங்க 2 பேத்துக்கு ஏதாவது ஒன்று ஆக போகுது, தயவு செஞ்சு ஃபோன் பண்ண அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஷாம் இருந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறான். நாங்க இங்கதான் இருக்கோம், நாங்க காலையில வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். சரி அப்படின்னா வா நம்ம முன்னாடி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேர் போக ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே ஹீரோயினி ஏதோ துரத்துற மாதிரி அவளுக்கு ஒரு பயம் வருது. இங்க ஷாமோட பொண்டாட்டி அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்படியே வந்து நிக்கிறா. புடவை கட்டிட்டு கையில வளையல் போட்டுட்டு நெத்தியில வந்து குங்குமம் வச்சுட்டு அவ்வளவு புது பொண்ணு தானே அப்படியே நீட்டா வந்து நிக்கிறா. அதை பார்த்த உடனே வீட்டு ஓனருக்கு ஒரு மாதிரி ஆயிரான். டாம் இருந்துட்டு இதெல்லாம் யாரோட ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்படியே ஒவ்வொருத்தர் ஃபோட்டோவாக பார்த்துக்கிட்டே வரும்போது கரெக்டாக இன்னும் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் முகம் மட்டுமே அப்படியே என்னமோ அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்குது. அதை ஷாம் அப்படியே தொடச்சிட்டு பார்க்குறான். பார்த்தா ஷாக்கு, இறந்து போனவர் ஏதோ வீட்டு ஓனர் தான். இதை பார்த்த உடனே அப்போ நீ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். அதை பார்த்து அவனும் ஒரு நிமிஷம் அப்படியே பிரம்ம ராட்சசனா அப்படியே மாற ஆரம்பிக்கிறான். பின்னாடி அவள் எதுவுமே தெரியல. அந்த சைடு வந்துட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்படியே ஷாம் பக்கத்தில் போகும்போது அவள் அந்த சைடு திரும்பிடுறா. ஷாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கத்துவா பாருங்க. உடனே இந்த சைடு அவன் திரும்பிடுறான். இவளை போய் அடிக்க போலான்னு சொல்லிட்டு, அதாவது இவளை போய் கொல்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் இந்த சைடு திரும்புறான். உடனே ஷாம் வந்துட்டு போய் தடுக்க போறான். அவனை ஓங்கி ஒரு தூக்கி ஒரு அடி அடிப்பான். அவன் மயக்கம் போட்டு விழுந்துறான். இந்த சைடு இவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சு இந்த சைடு இவன் கொன்னுறான். இங்க வீட்டுல எல்லாம் இன்னும் ஹீரோ ஹீரோயினி வரலையே அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயினி வந்துடுறாங்க. எங்க உன் கூட ஷாம் வந்தானே, எங்க ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க வந்துட்டு இருக்காங்கம்மா, இன்னும் வரலையாம்மா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இன்னும் வரலையப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரிம்மா அவங்க பின்னாடியே தான் வந்துட்டு இருப்பாங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இவங்க இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில விடிஞ்சிருது. எல்லாரும் அப்படியே வெளியில வராங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஷாம் வரான். என்ன ஷாம் நீ மட்டுமே வந்திருக்க, உன் பொண்டாட்டி எங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு அவளுக்கோ உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவளை நான் ஊருக்கு அமுச்சு விட்டேன், வண்டி ஏற்றி அவளை அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அவன் நேற்று நைட்டே செத்து போயிட்டான். அப்போ இவன் உருவத்துல ஷாம் உருவத்துல இருக்குது யாரு அப்படின்னு பார்த்தா அந்த பிரம்மராட்சசன் தான் ஷாம் உருவத்துல இருக்கான். சரி வா வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள கூப்பிடுறாங்க. அப்படியே உள்ள போலான்னு சொல்லிட்டு ஷாம் அப்படியே காலடி எடுத்து வைக்கிறான். அவனால உள்ளே நுழைய முடியல. ஏன்னா அந்த தாமரைப்பூ எல்லா வாசல கட்டி வச்சிருக்காங்களா, அந்த தாமரைப்பூவை தாண்டி அவனால உள்ள போகவே முடியாது. அவன் பயந்துட்டு அப்படியே எதிரி காலடி எடுத்து வைப்பா. அப்படியே அந்த சக்தி வந்து அந்த தாமரைப்பூட சக்தி வந்து அவனை அப்படியே தூக்கி வீசிடுது. இவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறான். இந்த சைடு இவனோட உருவத்துல இருந்து தனியா அந்த பிரம்மராட்சசம் வெளியில வந்துடுறான். எப்படி நம்ம வீட்டுக்குள்ள போறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இந்த சைடு ஹீரோ ஹீரோயினி அப்படியே வெளியில வராங்க. வந்து பார்த்தா பின்னாடியே வந்து ஷாம காணமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வந்து பார்த்தா ஷாம் வெளியில நின்றுட்டு இருக்கா. என்னன்னா யோசிச்சுட்டே இருக்கீங்க, உள்ள வாங்க, வந்து ரெஸ்ட் எடுங்க, டீ காஃபி ஏதோ குடிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்ல, அதுக்கு இல்லம்மா எனக்கு வெளியில வேலை இருக்கு, கல்யாணம் வேற இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள முடிய போதில்ல, நிறைய வெளியில வேலை இருக்குமா, மார்க்கெட் வேற போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி பொறுமையா பாத்துக்கலாம், முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து டீ காஃபி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க, நானும் எனக்கும் மார்க்கெட் போக வேண்டிய வேலை இருக்கு, சேர்ந்தே நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்றா. அப்படியே சொல்லிட்டு அவனை வந்து கையை பிடிப்பா பாருங்க. இவனும் அப்படியே கையை தட்டி விட்டுறான். ஹீரோவும் அங்கிருந்து இதெல்லாம் பார்த்துட்டு சரி விடு, அவன் எதாவது டயர்டா இருப்பான், அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, அவன் போயிட்டு வரட்டும் விடு, நம்ம உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி இவன் கூப்பிடுறான். சாம் வந்துட்டு சரி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயினி இருந்துட்டு சொல்றா, இல்ல இவர் ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துக்கிறாரு, இவர் நடந்துக்கிறதே சரியில்லையே அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பக்கம் தங்கச்சியோ போனை கையில வச்சுட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியலையேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்தா மாப்பிள்ளையோ ஹீரோயினி கிட்ட சொல்லி,
அவ தனியா இருக்கா. அவகிட்ட நான் எப்படியாவது பேசணும். அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி ஹீரோயினி கிட்ட சொல்ல, ஹீரோயினியும் அவ்வளோதானே விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "என்ன கல்யாண வீடு என்ன இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "வாங்க டான்ஸ் ஆடலாம்னு" சொல்லிட்டு பாட்ட போட்டுவிட்டு ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறா. கூப்பிட்டுட்டே இருக்கும்போது தங்கச்சி அப்படியே கூப்பிடுறா. தங்கச்சி ஃபோன் அப்படியே டேபிள்ல வச்சுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறா. கைய காமிக்கிறான். "ஃபோன் அங்க இருக்கு எடுத்து வச்சுக்கணும்" அப்படின்ற மாரி அவள்ட்ட சைகை காமிக்கிறான். அவனும் அப்படியே எடுத்துட்டு அப்படியே நைஸா வந்து தங்கச்சிட்ட குடுத்துர்றான். இங்க ஹீரோவோட அண்ணன்காரனும் அதான் சரக்கு பாட்டில்ல பாக்ஸா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இந்த சைடு சாம் அதெல்லாம் பாக்குறான். அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவனோட பொண்டாட்டி அவனை மேல இருந்து புடிச்சு தள்ளி விடும்போது சரக்கு எடுத்து அவன் மேல ஊத்தி பாட்டில்ல அவன் மூஞ்சிய போட்டு உடைச்சது. இது எல்லாமே அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு மாதிரி ஆயிரம் அப்படியே பின்னாடி நின்னு அப்படியே ஒளிஞ்சிருந்து அப்படியே பாக்குறான். ஹீரோ இருந்துட்டு இந்த பக்கம், "வா என்ன இப்படி டான்ஸ் ஆடுற? நான் இப்ப பாரு ஆடுறேன் பாருன்னு" சொல்லிட்டு ஃபோன் எடுத்து குடுத்துட்டான்ல டைவர்ட் பண்றதுக்காக. "வா நான் டான்ஸ் ஆடுறேன் பாரு. இப்ப நான் ஆடுறதுக்கு நீ போட்டி போட்டு ஆடி பார்க்கலாம்" அப்படின்ற மாரி ஹீரோயினிய வம்பிழுத்து அப்படியே கூப்பிடுறான். 2 பேரும் ஆடிட்டே இருக்கும்போது ரொம்ப நெருக்கமாயிடுறாங்க. ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினிய தொப்புன்னு கீழ போட்டுர்றான். "எப்படி இருக்கு என் டான்ஸ்?" அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கிட்டயும் கேட்கறான். அதுக்கு ஹீரோயினி கீழ விழுந்து கிடக்குறப்ப எல்லாரும் தூக்குறாங்களா, அத பார்த்து ஹீரோயினி, "எப்படி இருக்கு என் டான்ஸ்?" அப்படின்னு ஹீரோயினி கிட்ட கேட்க, ஹீரோ, "இருடா என்ன தூக்கி கீழ போட்டு போறியாடா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே துரத்துறா. இவன் வெளியில வாசலுக்கு ஓடி வந்துடுறான். இவன் அந்த குளத்துல இருக்க ஒரு தொட்டி மாதிரி வச்சிருப்பாங்க வெளியில வாசல்ல. அங்க ஒரு தாமரை பூ மாதிரி இருக்கும். அதை எடுத்து வீசுவான் பாருங்க. இவன் மிஸ் ஆயிடுறான். அந்த பூ வந்து ஷாம் இருப்பான் பின்னாடி. அவன்கிட்ட போய் விழுகுது. அந்த பூ அவனுக்கு வந்து நெருப்பு மாதிரி தெரியுது. ஒரு மாதிரி அவன் கஷ்டப்படுறான். தங்கச்சியே அவ ரூம்ல உட்காந்து அப்படியே சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரம் போன்ல பேசிட்டு இருக்கா போல. "சீக்கிரம் நான் வந்துடுறேன். எனக்காக காத்துட்டு இருங்க. நம்ம சேர்ந்து போயிடலாம்" அப்படின்ற மாதிரி தங்கச்சி காரி சொல்ல கரெக்டா ஹீரோயினி அந்த இடத்துக்கு வந்துடுறா. "யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ?" அப்படின்ற மாதிரி கேட்க தங்கச்சிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அவன் ஒரு மாதிரி பயப்படுறா. எனக்கு புரிஞ்சு போச்சு. மாப்பிள்ளைகிட்ட தானே பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவளா ஒரு கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. பேச்சு அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு, "போன் எதுக்கு கையில எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க" அப்படின்ற மாதிரி வம்பளுக்குறாரு, டைவர்ட் பண்றாரு. அதுக்கு ஹீரோயினியோ, "என்ன சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க" அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். "நானும் என் தங்கச்சி கிட்ட கொஞ்சம் வெளியில போய் பேச வேண்டியது இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினி தங்கச்சியும் இந்த சைடு வெளியில வராங்க. பின்னாடி ஹீரோயினி வந்துட்டு, "நானும் வரேன்" அப்படின்ற மாதிரி சொல்றான். "நாங்க கடைவீதிக்கு போயிட்டு இருக்கோம். நீ எதுக்கு இங்க வர" அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, "நானும் வரேன். எனக்கும் சில ஜாமான் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அப்படியே பின்னாடியே வரா. ஹீரோ வந்துட்டு அவன் தங்கச்சி எப்படியாவது அமுச்சு வைக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான் போல. இது எதுவுமே தெரியாத ஹீரோயினி லூஸ் மாதிரி அவ பின்னாடியே போயிட்டே இருக்கா. இவ இருந்துட்டு ஹீரோயினி கூட்டிட்டு இந்த சைடு வந்துடுறான். "நீ உள்ள போமா" அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி இந்த சைடு தாட்டி விட்டுறான். இந்த சைடு வெளியில வரும்போது ஊருக்கு நடுவுல ஒரு ஆறு மாதிரி ஒண்ணு ஓடுது. அதை கிராஸ் பண்ணணும். இந்த சைடு போனாதான் வெளியில போக முடியும் அப்படின்றனால, "தண்ணியை தாண்டி பிரம்மராட்சசன் வர முடியாதுமா" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஏணி வந்து கொண்டு வந்து போடுறாங்க. அதை தாண்டி அவன் வரணும். இவங்க 2 பேரும் கரெக்டா தன்னை தாண்டி வந்துடுறாங்க. ஹீரோ ஹீரோயினி கரெக்டா தாண்டி வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு ஷாம் வந்து நிக்கிறானே. ஷாம கூப்பிடுறாங்க. அவன் வரவே மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்க அந்த பிரம்மராட்சசன் வந்து தண்ணி அவனால தாண்ட முடியாதுல்ல, பயப்படுறான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.